எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணன் திருச்சியில் வச்சு அண்ணனுடன் 1000 பேர் அப்படின்னு ஒரு விழா எடுத்திருக்கிறாரு. எதுவும் தவறாக நினைக்க வேணாம். அண்ணனுடன் 1000 பேர் வேறு வேறு கட்சிகளில் இருந்து அவங்க கட்சிக்கு போய் சேர்றாங்க போல். அதை ஒரு விழாவாக எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க கட்சியில் 1000 பேர் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10,000 பேர் வெளியே போயிட்டாங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் எப்படியா எங்கள் கட்சியில் 500 பேர் சேர்றாங்க, 1000 பேர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழா எடுக்கிறாங்க. இவங்க கட்சியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கூட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த கூட்டத்தில் 1000 பேர் இருக்காங்களாம். மாடியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, மேக்ஸ் டு மேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இதில் முன்னாடி இருக்கிற ஒரு 50 பேர், இந்த சாட்டை துரைமுருகன், தேவா, இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாம் வழக்கமாக இந்த பேட்டி கொடுக்குறப்பெல்லாம் பின்னாடி நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த சிரிச்சுக்கிட்டு அண்ணன் எப்படி திரும்பி அப்படின்னு சிரிச்சானா அப்படின்னு சிரிக்கிறது. அண்ணன் ஏதாவது கருத்தாக சொல்கிறாருன்னா இப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னதும் இப்படி திரும்பி பார்க்குறப்போ இவங்க இங்கே இருந்துட்டு அப்படின்றது. இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு ஜிங்கி அடிப்பாங்க இல்லையா. இவங்கெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே ஒரு 250 பேர் தான் மேக்ஸ் டு மேக்ஸ் இருப்பாங்க. இந்த 50 பேர்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிய வேணாமா இவங்களுடைய கட்சி என்ன நிலமையில போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுவும் ஒரு மண்டபத்தில் எடுத்திருக்காங்க, தாஜ்ன்ற ஒரு மண்டபத்தில். கூடாரம் காலியாகுது உறவே. இதில் சில பேர் எப்படி முட்டு கொடுக்குறானுங்க தம்பிகள்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்தால் என்னடா, நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு குடும்பத்தை தான் பார்ப்பாங்க, நிறைய வேலை இருக்கும் எல்லாருக்குமே, அவங்களாலலாம் வர முடியலை, அவங்களெலாம் வந்து குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி குடும்பத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த காரணத்தினால அவங்களாலலாம் வந்து பங்கெடுக்க முடியல. மற்ற கட்சிக்காரங்க மாதிரி வேலையாக கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லாருமே பொறுப்போடு இருக்கிறவங்க தெரியுமா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் வாயால் கேட்டிருக்கோமே. 14 வருஷம் 8 வருஷம் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட உழைச்சி முதல்ல வந்து கட்சி தான் அப்படின்னு சொல்லி கட்சிக்காக உழைச்சி தன்னோட குழந்தையே இழந்த நபர் ஒருத்தர்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்தது இல்லையோ? அவங்கெல்லாம் இப்போ பிசிறுகளில், அவங்கெல்லாம் சைமன் செபாஸ்டியனோடைய எச்சு அப்படி தானே. கட்சிக்காக உண்மையாக உழைச்சவங்கெல்லாம் எச்சு பிசிறு. இப்படிலாம் முட்டு கொடுக்கறதுக்கு வெக்கமாகவே இல்லையாடா டே. அடுத்ததாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம சைமன் அண்ணன் ஏதோ பேசியிருக்காரு முஸ்லீம்ஸை பற்றி. என்னன்னு பார்ப்போமா வாங்க. நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டை பொறுக்க, அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பிஜேபியோட பி டீம் தானே. இந்த தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்ஹானா அப்புறம் அபுபக்கர் அப்படின்லாம் ஒருத்தர்லாம் உண்டு இல்லையா. இவங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் தானே. இவங்கெல்லாம் இவருக்கு வாக்கு செலுத்தலையோ? இவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரா? இவருக்கு ஓட்டு போடாத சிறுபான்மையினர் மக்களை எல்லாம் ஏற்கனவே சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ திருப்பியும் இந்த சிறுபான்மை மக்களை எல்லாம் சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலேயும் இவரை நம்புகிற இஸ்லாமிய தோழர்கள் தான் பாவம். இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒவ்வாமை இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் அங்கங்கே இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் அங்கங்கே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அண்ணன். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் தாய் மதம் திரும்புங்கள்னு சொல்லி பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு. இது மாதிரி இவருடைய சங்கீத்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அங்கங்கே நிறைய பேசியிருக்கிறாரு. இன்னும் இவர் பின்னாடி போகிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் பாவம்தான், வருத்தத்துக்குரிய விஷயம். இஸ்லாமியர் அல்லாத நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறை தூதரான அந்த முகமது நபி அவங்கள வந்து நம்ம அசால்ட்டாக பெயர் சொல்லிடுவோம். ஆனால் இஸ்லாமியர்கள்லாம் அவருடைய பெயரை சொல்கிறப்போ அமைதியும் சமாதானமும் நிலவட்டும் அப்படின்றத சேர்த்தே சொல்லுவாங்க. ஒரு உண்மையான முஸ்லீம் வந்துட்டு அவங்களோட உயிரை விட மேலே இந்த இறை தூதரை வந்து மதிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை எப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் இறை தூதரே வந்து சொன்னாலும் திமுகவுக்கு ஓட்டு போடுறத நிறுத்த மாட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. நீ இறை தூதரே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, ஆனால் எங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க, திமுகவுக்கு வாக்கு செலுத்துறதை நிறுத்த மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி பேசுறது சங்கிங்களை விட கேவலமாக பேசுகிற மாதிரி இல்லை, சங்கிங்களையே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு சைமன் செபாஸ்டியன். இப்படி பேசி சமூகத்தில் பிரச்சனையை உண்டாக்கி விட்டு போகிற இடமெல்லாம் வம்பு இழுத்து விட்டுட்டு இருக்கிறாப்புல நம்ம சைமன் செபாஸ்டியன். தமிழ் முஸ்லீம் சமூகம் தன்னோட பக்கம் யார் நிற்கிறாங்களோ அவங்கள தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கான 3% இடஒதுக்கீடு, இந்த சிஏஏ வந்துச்சு இல்லையா, இதை எதிர்த்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காக முஸ்லீம்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணங்கள் இருக்குது நிறைய. மிலாடி நபிக்கு அரசு விடுமுறை விட்டது,
அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்படுறப்போ பாதுகாப்பின்மையெல்லாம் உணர்ந்து முஸ்லிம்கள் பக்கம் நின்றது. இந்த மாதிரி வரலாற்றுலையும் நிறைய சாட்சிகள் இருக்கு. முஸ்லீம் சமூகத்தை திமுகவை விட்டு பிரித்து அவங்களுக்குலாம் வாக்கு செலுத்த வைக்கணுன்ற அஜெண்டாவோட நம்ம சைமன் அண்ணன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வாக்களிக்காத முஸ்லீம்ஸ் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றது, இப்போ முஸ்லீம்களுடைய இறைதூதரையும் முஸ்லீம்களையும் அவமதிக்கிற மாதிரி பேசுறது, இப்படின்னு சைமன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது யாருக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாருன்றது நம்ம மக்கள் அனைவருக்குமே தெரியும். கருவில் இருக்கிறப்பவே எதிரி யாருன்றதை தீர்மானிச்சுட்டு தான் பிறந்தாராம். என்னை எதிர்க்கிற எல்லாரும் என்னுடைய எதிரிகள் இல்லை, நான் யாரை எதிர்க்கிறனோ அவங்க தான் என்னுடைய எதிரிகள்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரி இல்லை, பாஜக காசு கொடுத்து யாரை எதிர்க்க சொல்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய எதிரிகள். அப்பப்போ லிஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். கருவில் இருக்கிறப்போ எதிரியை தீர்மானித்தாரு சரி, கருவில் இருக்கிறப்போ இந்த ஈழப்பிச்சை எடுத்து தான் நம்மளுடைய வயிற்றை வளர்ப்போன்றதெல்லாம் அதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாதோ? ஏதாவது ஒரு 4 படத்தோட பஞ்சு டயலாக் எடுத்துகிட்டு வந்து இங்கே அவுத்து விட வேண்டியது, அதுக்கப்புறமா இது பஞ்சு டயலாக் இல்லை இது நெஞ்சு டயலாக்னு சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. இங்கே பாருங்க, தாவேக்கால பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஒன்றிய தாவேக்கம் மகளிர் அணி நிர்வாகி பிரியதர்ஷினின்றவங்க விலகியிருக்காங்க. அதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுனந்தா தாமரை செல்வன் இவங்க வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஐடி விங்குக்கு என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. வருத்தத்திற்குரிய விடயம், எங்கள் இரு கண்களான தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படை கொள்கை பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை. தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் சொன்னதா இப்படி போட்டிருக்காங்க ஒரு பதிவு. எனக்கு இதை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, எங்களுக்கு யாரும் இல்லை, தயவு செஞ்சு எங்கள் கூட வந்து சேர்ந்தா நல்லாயிருக்கும், வாங்க 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 ப்ளீஸ் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்படி பெண்கள் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லையா? இந்த டயலாக் ஞாபகம் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்குது. பெண்கள் விடுதலை பேசுகிறது யார்ப்பா? அப்போ பிசுறுன்ற வார்த்தை யூஸ் பண்ணது ஆண்களை பார்த்து பேசினாரோ சைமன் செபாஸ்டியன்? ஜெய் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி யாருன்னு தெரியுமா? இந்த நாத்தாக்கா சோம்பிஸ், இந்த பெண் சோம்பிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏன் அப்போது விஜயலட்சுமி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் துன்பங்களை பற்றியெல்லாம் பேசவில்லை? அதுவும் பெண் விடுதலைக்கான போராட்டம் தானே, அதுவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் தானே. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.